ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு 5 வயது பொண்ணுக்கு தாங்க இன்றைக்கி ப்ளவுஸு தைக்க கொடுத்துருக்காங்க. அது தைக்க போகிறோம். அது எப்படி தைக்கணுன்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்கிட்ட கொடுத்துருக்கிறது நெட்டு கிளாத் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், கையில் கொஞ்சம் டிசைனோடு கொடுத்துருக்குறாங்க. இதோடு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா குழந்தைக்கு கையில் குத்துற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அந்த டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் நான் லைனிங்கில் ஆல்ரெடி நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இருந்தாலுமே சரி, அந்த டிசைன் மாதிரியே நம்ம வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி எடுத்துகிட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் அதே மாதிரியே ஸ்லீவில் எந்த டிசைன் இருக்கோ அதே மாதிரியே நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பென்சில் என்கிட்ட டார்க்னஸ்ஸாக இல்லை. கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வளைவாக கொடுத்து டிசைன் இருந்தது, அதே மாதிரியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அது கூட லைனிங் கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தை வச்சு வேஸ்ட் கிளாத்து ஏற்கனவே நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அது கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். வளைச்சி நம்ம ஸ்டிச் போடும்போது அழகாக நீட்டாக போட்டுவாங்க. இப்போ அந்த வளைவில் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பாயிண்டில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி விட்டுட்டு நம்ம விரலால் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு மேலே ஒரு ஸ்டிச் போட்டாலும் போடுங்க, இல்லை அயர்ன் பண்ணிட்டாலும் பண்ணிவிடுங்க. இப்போது நான் ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். லைனிங் கிளாத்தையும் அந்த வேஸ்ட் கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது அந்த நெட்டு கிளாத்தை அதே டிசைன் இருக்கிற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேன் மேலேயே. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கையில் சொறுன்னு குத்தாமல் இருக்கும். மெதுவாக அந்த பாயிண்டில் கொஞ்சம் கல் மாதிரி இருந்துச்சு, ஸ்டோன் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதனால் அதில் ஊசி உடையாமலும் கொஞ்சம் பார்த்தும் பாயிண்டில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்லீவு. இப்போ சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். தையல் போட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு 2 ஸ்லீவும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ பேக் பார்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நான் இப்போ ஹீப்புக்கிட்ட அடித்து தான் திருப்ப போகிறேன். ஃபஸ்ட்டு அடித்து நம்ம திருப்பிடலாம். அடித்து திருப்பிட்டு படிமான ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். படிமான ஸ்டிச் போட்டு எடுத்த பிறகு சுற்றி நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா லைனிங் அட்டாச் பண்ணும்போது இப்போ சுற்றி போட்டு எடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெலாம் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். உள்ளே இருக்க நெக்கில் இருக்கிற கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ டாட் பிடிச்சிக்கலாம். ஏன்னா சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால நான் 2 இன்ச்சு மட்டும்தான் கேப் விட்ருக்குறேன். அதேமாதிரி லென்த்தும் 2 இன்ச்சு தான் நான் கேப் விட்ருக்கேன். ஏன்னா ப்ளவுஸு பார்த்திங்கன்னா இது லென்த்தே கிட்டத்தட்ட ஒரு 11 இன்ச்சு தான் லென்த்து. 10 இன்ச்சு தான் லென்த்தே இருக்கும். ஏன்னா 5 வயசு பொண்ணுக்கு அதுவே போதுமானது தான். இப்போ நெக்லேயும் நான் பீஸ் எடுத்து கொடுத்து அடித்து திருப்பிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் எடுத்துருக்குறோம், ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துருக்குறோம். ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம மேலே லேஸ் கொடுக்கறதுனால அடித்து திருப்ப போகிறோம். அடித்து திருப்பிக்கலாம். இப்போ 2லேயுமே நான் அடித்து திருப்பிக்கிட்டேன். சின்ன கட் கொடுத்துக்கிறேன். கட் கொடுத்துட்டு அதையே நம்ம படிமான ஸ்டிச்சு நெக்லேயும் போட்டு எடுத்துக்கலாம். நெக்கில் போட்டு எடுத்துகிட்டு நம்ம ஷோல்டர் கவர் பண்ணி தான் எப்பயுமே ஜாயின் பண்ணுவோம். இப்போ கவர் பண்ணி ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கவரிங், அப்புறம் 2வது ஃபோல்டு பண்ணி கவர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், முன்னாடியும் பாருங்கள் பின்னாடியும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்குன்னு. இப்போ அது மேலே ஒரு ஊசியோட ஸ்டிச் போட்டுக்கிறேன். சுற்றி அதேமாரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து அந்த சைட் பீஸ் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துக்குறேன். எக்ஸ்ட்ரா நான் தையலுக்கு ஒரு இன்ச்சு விட்டுருந்தேன், அதை மடித்து அடிச்சுக்கலாம். சின்ன பொண்ணுங்கிறதுனால கனம் கொடுக்க தேவையில்ல. ஒரு 1/4 இன்ச்சில் மடித்து அடித்தா போதும். நான் 2 பக்கமே நான் அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து 2 இன்ச்சு 1.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா இது சின்ன குழந்தைக்கு 3 டாட்டு தேவையே இல்லை. அதனால் ஒரே டாட்டு தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன். 2 பக்கமும் டாட்டு போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ டாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். 2 பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது 2 இன்ச்சில் மட்டும் போதுங்க. 2 பக்கமும் இப்போ போட்டு எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு பட்டன் பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஐப்பட்டி நான் கட் பண்ணி ரெடியாக அடித்து திருப்பி வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ ஊக்குப்பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேலே ஒரு படிமான ஸ்டிச் போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து நாட்டு எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு ஈவனாக வந்து நாட்டு வச்சுக்கோங்க. கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஹேங்கிங் கொடுக்கணும் நாட்டுக்கு. அதனால் நான் வந்து கிளாத்லேயே பண்ணிக்கிட்டேன்னா கொஞ்சம் மேட்சாக வரும்னு சொல்லிவிட்டு நான் கிளாத்லேயே நான் பண்ணிக்கிட்டேன். நெட்டு கிளாத்தை ஃபஸ்ட்டு கொடுத்து லைனிங் கிளாத்தை 2வது கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி 2 பக்கமும் நான் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து எம்டி லேஸ் வந்து இந்த கலரில் கிடைக்கவே இல்லை எனக்கு. அதனால் வந்து கோல்டு கலரில் இது வந்து ஸ்டிச் இருந்தது. நான் வந்து கோல்டு கலர் லேஸை எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த ப்ளவுஸுக்கு மேட்ச் பண்ணணுமே, இதுக்கு கரெக்டாக மேட்ச் கிடைக்க மாட்டேன்றதுனால அந்த கோல்டு கலர் கிளாத்தை லேஸை எடுத்துகிட்டு நான் இதில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து அது மேலேயே நான் வந்து 2 லைன் ஸ்டோன் கொடுத்துருக்குறேன். அந்த ஸ்டோனை வந்து சுற்றி நெக் மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். ஏன்னா சின்ன குழந்தைங்கிறதுனால ரொம்ப ஹெவியாக வச்சாக்கும், அதனால அது ரொம்ப பாரமாக இருக்கும், தூக்க முடியாது, போடுறதுக்கு அதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் வெயிட் லெஸ்ஸாகவே, லேஸும் பார்த்திங்கன்னா லெஸ்ஸாகவே இருக்கும். அதே மாதிரி இது ஒரே லைன் தான் இந்த ஸ்டோனு. இப்போ வந்து ஸ்டோன் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி தெரியும் நமக்கு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ரெடியாக தான் வச்சுருந்தோம். அதை வந்து இப்போ அட்டாச் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு ப்ளவுஸு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், எனக்கு ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். எவ்வளோ க்யூட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். எனக்கு தச்சு முடிச்சேன்னு ஒரே ஒரு சிரிப்பாக தான் இருந்துச்சு. இவ்வளோ குட்டி ப்ளவுஸு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோமா